இட்லி பொடி அரைக்கிறோம். அது இட்லி பொடிக்கு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, எள், வேர்க்கடலை, ஒற்றைக்கடலை இதெல்லாம் போட்டு அரைக்கணும். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகா வறுத்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை வறுத்துக்கிறேன். வேர்க்கடலை பொடி, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, எள், வேர்க்கடலை அதை வறுத்து இதிலே போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இட்லி பொடிக்கு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, எள், காஞ்ச மிளகா இது வச்சு ஆறட்டும். அப்புறமா அரைச்சி இட்லி பொடி. இது வந்து இட்லி பொடி அரைச்சாச்சு. இது இட்லி பொடி. காஞ்ச மிளகா, பூண்டு போடணும். ஃபஸ்ட்டு ஒற்றைக்கடலை வறுத்துக்கிறேன். காஞ்ச மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரமோ நீங்கள் போட்டுக்கணும். மிளகா வறுத்துட்டேன். இப்போ பருப்பு பொடி. இது வந்து உடச்சக்கடலை, காஞ்ச மிளகா, பூண்டு, பருப்பு பொடி இது 3 போட்டு அவ்வளோதான். பூண்டு வறுத்தாச்சு. இது பருப்பு பொடிக்கு வந்து இது போட்டுக்கலாம். அப்புறம் அரைச்சிட்ட பிறகு காமிக்கிறேன். இது வந்து பருப்பு பொடிக்கு. இது வந்து பருப்பு பொடியில் வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, பூண்டு, எள் பருப்பு பொடிக்கு. இது எடுத்து அரைச்சிட்டு உங்களுக்கு காமி. பருப்பு பொடி. இது வறுக்கும் போது அவங்ககிட்ட சொன்னேன். இது பருப்பு பொடி. பருப்பு பொடிக்கு ஒற்றைக்கடலை, பூண்டு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் எள் பருப்பு பொடி சாப்பாடு. இது பருப்பு பொடி. இது இட்லி பொடி, பருப்பு பொடி ரெண்டுமே அரைச்சாச்சு. எது அது போட்டுருக்கேன்னு சொல்லிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.